வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைக்கரு வெளிவர ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் ஊக்கமளிக்கும் நண்பர்களுக்கும் ஆதரவு தந்து மகிழ்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் கதை நிகழ்வுகள் யாவும் கற்பனையே என்றாலும் ஏதோ ஒரு உண்மையை நாட்டிற்கும் வீட்டிற்கும் உணர்த்த நான் கையாளுகின்ற உத்தி முறையே. வாருங்கள், இன்றைய கதைக்கருவின் சிந்தனை ஓட்டமாம் கடமைகள் யாவர்க்கும் வேண்டும் என்னும் தலைப்பாகும். பூஞ்சோலை என்பது ஓர் அழகிய கிராமம். புலர்ந்தும் புலராத காலை வேளையில் ஓசோன் காற்றும் தென்றலோடு கடந்து வீசிற்று தன் கடமை தவறாமல். பறவைகளும் சுறுசுறுப்புடன் குக்கூ என கூவியும் சிலிர்த்தும் காலை பொழுதை வரவேற்றன. மலர்ந்த முகத்துடன் இளஞ்சூரியனும் தன் கடமையில் சுழற்சியால் மேல் புவியெங்கும் தன் கிரணங்களை மெல்ல மெல்ல பரப்பிக் கொண்டிருந்தான். கிராமத்தின் ஓடைகளிலும் நீரோட்டமானது தன் கடமையை ஒழுங்காக செய்து கொண்டிருந்தது வற்றாமல். தான் கொடுக்கும் கடமையில் தவறாத பசுக்களும் அம்மா என்று கத்தியும், பால் கறப்பவர்களுக்கு தவறாது சுரந்து கொண்டும், பால் நினைந்து ஊட்டும் தாயாம் கோமாதாவும் தனது கன்றுக்கு வேண்டிய பாலினை கடமை தவறாது சுரந்து கொண்டும் முட்டி முட்டி குடிக்கும் தன் கன்றுகளுக்கு வயிறார பால் தந்தும் நின்றன கடமை தவறாமல் என்றே சொல்லலாம். அப்பூஞ்சோலை பகுதியில் சிறு சிறு சிட்டுகளும் சிறு சிறு பறவைகளும் கிரீச் கிரீச் என்று ஒலி எழுப்பி அன்றாடம் ஓரிடம் விட்டு ஓரிடம் தன் உணவிற்காக செல்லும் கடமையில் தவறாது பறந்து செல்லும் அழகினை காண நமக்கு கண்கோடி வேண்டும். முன்கூட்டியே காலச்சூழல் அறிந்து சிற்றெரும்புகளும் சுறுசுறுப்புடன் ஊர்ந்து செல்வதில் தவறாது முட்டை கொண்டு திட்டை ஏறின என்பதற்கு ஏற்ப உணவினை கடமை தவறாது சேமித்து வைப்பதில் பணியாற்றின என்றே சொல்லலாம். தாய்ப்பறவைகளும் தன் குஞ்சுகளுக்கு என்று கடமையில் கருத்து ஊன்றி உணவு எடுத்து வர சுறுசுறுப்புடன் பறந்து அங்கும் இங்கும் உணவை தேடி சென்றன. மரம் செடி கொடிகளும் தன் பங்கிற்கு அசைந்து ஆடி தூய காற்றை நமக்கு வரச் செய்தும், மொக்குகள் மலர்ந்தும் வாசனை தந்து கொண்டும், இரவு பனியில் அந்த பனி வாடையில் மலர்ந்த மலர்களும் தங்கள் வண்ண வண்ண அழகினால் யாவரையும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டும், மரங்கள் சில காய்கனிகளுடன் பசி எடுப்போரை வாருங்கள் என்று அழைப்பது போலவும் அடர்ந்த தங்கள் இலைகளை தலைகளை சூரிய கிரணங்களை முழுமையாக உள்ளே விடாமலும் மரங்கள் நிழல் தந்து தங்கள் மேனிகளில் கிளி போன்ற சிறு சிறு பறவைகளை இளைப்பாறச் செய்வதும், அவைகளுக்கு வேண்டிய உணவு வகைகளை தன்னிடமிருந்தே கொடுத்து மகிழ்வதும் தங்கள் கடமைகளில் தவறாது விளங்கின இயற்கை சூழலும் பூஞ்சோலை கிராமத்தில். அப்படிப்பட்ட கடமை தவறாத இயற்கையாம் பூஞ்சோலை கிராமத்தில் நாகரிகமே உருவெடுத்த நங்கை ஒருத்தி மணவாளன் கருணாமூர்த்தியின் கட்டழகில் மயங்கி கிராமச் சூழலில் குடியேறினாள். திருமணத்திற்கு பின்பு கருணாமூர்த்தியின் தாய் மரகதம் தன் 58 வயதிலும் இல்லறத்திற்கு வேண்டிய கடமையில் தவறாது மிகவும் சுறுசுறுப்புடன் தங்கள் குடும்பத்தை பேணி வந்தாள். கருணாமூர்த்தியும் தன் தந்தையைப் போலவே பின்பு வயல், மாடு, ஆடு, கன்றுகள், சந்தை வியாபாரம், மரம் வெட்டி விறகு சேர்ப்பது, தன் தாய் தந்தையருக்கு எல்லா வேலைகளிலும் அவ்வப்பொழுது உதவி செய்வது, உடற்பயிற்சி, யோகா மற்றும் உணவு கட்டுப்பாட்டிலும் சிறந்து விளங்கினான். ஓய்வு இன்றி தன் கடமையில் ஆர்வம் கொண்டிருந்தமையால் கட்டழகிலும் செயலழகிலும் அவன் சிறந்து விளங்கினான்.
இவனது சகோதரன் ஞானமூர்த்தி படித்து முடித்து நகரத்தில் பெரிய பணியில் ஈடுபட்டிருந்தான். மரகதம் அன்றாட பொறுப்பில் திருமணம் ஆகி வந்த நாள் முதல் இன்று வரை ஓடாக தேய்ந்த நிலையிலும், மாடு இளைத்தாலும் கொம்பு இளைக்காது, கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பதற்கு ஏற்ப தன் மகன் கருணாமூர்த்தி, கணவன் மாதவன் போன்றவர்களின் ஒத்துழைப்பால் இன்று வரை விடாது குடும்பமாகிய தேரை இழுத்து ஓட்டினாள் என்றே சொல்ல வேண்டும். அடுப்படியே கைலாசம், அகம்படையானே குலதெய்வம் என்ற அசைக்க முடியாத அக்கால நம்பிக்கையில் குடும்பத்தை நடத்தி வந்தமையால் வீட்டின் வருவாய்க்கும் துணை நின்று ஞானமூர்த்தியையும் நன்கு பட்டினத்தில் மேற்படிப்பு முடிக்கச் செய்து அவனையும் பணியில் அமர்த்தி குடும்ப பொறுப்பில் பெரிய மகனுக்கு திருமணமும் நடத்தி வைத்து தன் பணிக்கு இனிமேலாவது ஓய்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பெருமூச்சு விட்டு கொண்டால் அக்கால வழக்கப்படி. இதற்கிடையில் மரகதத்தின் கணவன் மாதவனுக்கும் 65 வயது நிரம்பிய நிலையில் தன்னால் எது முடியுமோ அந்தந்த சிறு பொறுப்புகளில் இருந்து ஈடுபடுத்தி கொள்ள இன்றும் தவறியதே இல்லை. பூஞ்சோலை கிராமம் தன் கடமையில் இயற்கை சூழலில் நின்று திளைப்பது போல இவர்களது இல்லமும் அன்பு அரவணைப்பில் கடமைகளில் பூத்து குலுங்கியே நின்றது. ஒரு நாள் மருமகள் கையில் குடும்ப பொறுப்பை ஒப்படைத்து தன் கடமைகளில் எங்களைப் போலவே சிறந்து விளங்கி நல்ல பெயர் எடுக்க வேண்டுமென்று எண்ணி வீட்டின் கொத்துச்சாவியை கொடுத்து எஜமானியும் ஆக்கினர் அக்கால வழக்கப்படி. மருமகள் சுகவனமும் எதிர்பார்த்தபடியே யாவும் தன் கைக்கு கொத்துச்சாய் வந்ததை எண்ணி மகிழ்ந்தும் போனாள். ஆனால் சில நாட்களில் பட்டினத்தில் பணிபுரியும் ஞானமூர்த்திக்கு துணையாக மரகதம் செல்ல வேண்டியதாயிற்று. மாதவனும் கருணாமூர்த்தியும் சுகவனத்துடன் சுகமாக வாழலாம் என்று கற்பனையில் மூழ்கினர். பட்டினத்தில் சமையல் மற்றும் பிற வீட்டு பணிகளுக்கு என்று பணிப்பெண் துர்காம்பிகை என்பவள் நியமிக்கப்பட்டிருந்தாள். தன் தாய் மரகதத்தினை நன்கு ஓய்வு எடுக்கச் செய்த தன் மகனின் கடமை பொறுப்பை எண்ணி ஈன்ற பொழுதை விட ஞானமூர்த்தியை மனதுக்குள் வைத்து மகிழ்ந்து பாராட்டி நின்றாள். இருந்தாலும் துர்காம்பிகை நடத்தும் இல்லற கடமைகளை கண்காணித்தும் வந்தாள் தன் கடமை தவறாமல். அன்று வெள்ளிக்கிழமை பூஞ்சோலை கிராமத்தில் கருணாமூர்த்தி தன் கடமையை ஆற்ற வெளியில் சென்றிருந்தான். சுகவனத்தை எழுப்பி வீட்டு பொறுப்பில் கவனம் செய்யம்மா என்று முன்கூட்டியே சொல்லி சென்றிருந்தான். அவன் செல்லும் முன்பே அவனை தனக்கு ஒரு பெட் காஃபி போட்டு தாருங்கள் என்று கேட்டு வாங்கியும் பருகினாள் அந்த பெண். அதிகாலை முடிந்து மணி 10:30 மணி ஆகிய காலை வேலை நெருங்கியது. மாதவன் எழுந்தும் முகம் கழுவி வந்து செய்தித்தாளை விரித்து படித்து மரகதத்தின் காலை காப்பிக்காக காத்திருந்தான். அவள் இல்லை என்பதை சட்டென நிதானித்து கொண்டு சுகவனம் காப்பி தந்து சுகமாக்குவாள் என்ற எதிர்பார்ப்பில் எதிர்நோக்கி கொண்டிருந்தார் வெகுநேரம் வரையில். நேரம் ஆக ஆக எழுந்து சென்று சுகவனத்தை பார்த்தபோது சுகவனமோ போர்வையை நீக்காது சுகமாய் தூங்கிக் கொண்டிருக்கும் செயலை எண்ணி பார்த்தார். செய்வது அறியாது தன் வழக்கப்படியே சமையல் அறைக்கு சென்று எதையும் யாரையும் எதிர்பார்க்காமல் காப்பி போட்டு குடித்துவிட்டு தன் அறைக்கு சென்றார். கொஞ்ச நேரத்தில் கண் விழித்த அந்த சுகவாசியாம் சுகவனம், மாமி மாமி பெட் காப்பி கொண்டாங்க என்றாள். நிலைமையை உணர்ந்த மாதவன், ஓ மாமி உள்ளாள் என்று நினைத்து மருமகள் கேட்கிறாள் போலும் என்று உணர்ந்து, உன் மாமி பட்டினத்தில் இருக்கின்றாளே அம்மா, மறந்து போய்விட்டாயா என்று கேட்டுக்கொண்டு அவளுக்கும் கடமை தவறாமல் ஒரு கப் காப்பி போட்டு தந்தவுடன், நன்றி மாமா என்றாள் தயங்காமல். ஏம்மா சுகவனம், வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து குளித்து முடித்து காலை வேலையை தொடங்கும்மா.
எப்பொழுதும் எந்நேரமும் தூங்கியே கழித்தால் வீடு உருப்பிடாதம்மா. கருணாமூர்த்தியும் பசி வேலைக்கு வந்துவிடுவான் என்று கூறி தன் பசியையும் நினைத்து அறியச் செய்தார். அக்கால போக்கினை எண்ணிய சுகவனம் முகத்தில் அப்போது, நான் என்ன வேலைக்காரியா, இல்லை உங்கள் அடிமையா என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டு எள்ளும் கொல்லும் வெடிக்க தன் முகபாவனையால் வெறுத்து ஒதுக்கி நின்றால் அந்த காட்சியையும் கண்டனர். காரணம், தன் குடும்பத்தில் பொறுப்பு இல்லாமல் தூங்கியே கடமையை மேற்கொள்ளாமல் பழகிப்போனதால் வந்த இடர்பாடுதான் இவை. தற்பொழுது இங்கு வந்தவுடன் தற்போதைய சூழ்நிலையை எண்ணி வருந்தியும் நின்றால் அதுவும் மறக்க முடியாது. தவறுக்கு வருந்தும் பண்பும் சுகவனத்திடம் இருந்தது என்றே சொல்லலாம். தாயுடன் வாழும்போதே கடமைகளை ஆற்றத் தவறியதால் பிற்பாடு இங்கு வாழும் வாழ்க்கையில் கடினப்பட்டு நின்றாலும் அவள் கணவன் ஞானமூர்த்தியின் உதவியாலும் அன்பான அரவணைப்பாலும் சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம் என்றபடி அன்பான குடும்பத்தின் ஒத்துழைப்புடன் இல்லறப் பொறுப்பில் மரகதத்தினைப் போலவே சிறந்து விளங்கினால் கடமையில் பயிற்சியும் பெற்றால் பாராட்டும் பெற்றாள். இயலாமையை இல்லாமையும் ஆக்கினாள். மேலும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று நம்பியும் வாழ்ந்தாள். உலகத்தவர்க்கும் தன்னை பற்றி உணர்த்தினாள். சுகவனம் தன் கடமையால் இல்லத்தினை சுகவனம் இல்லம் ஆக்கியதுடன் பிற்பாடு மரகத சுகவன இல்லம் என்றும் அவ்வில்லத்திற்கு பூஞ்சோலையில் பெயரும் ஆயிற்று. கடமை செய்து உரிமையை நிலைநாட்டு என்ற வாசகமே யாவரையும் வரவேற்கும் நிலைப்பாடு அங்கு இருந்தது. அவ்வாறு அமைந்துற்ற கிராமமே பூஞ்சோலை கிராமம் என்பது. கூடி நின்று செய்யும் பொறுப்பில் கடமை தவறாமல் எந்நாளும் பணியாற்றி நின்றால் தொய்வு ஏற்படாதல்லவா? கடமைகள் யாவர்க்கும் உரியதே, மறக்க வேண்டாம். வாழ்க வளமுடன்.